அகிலே உள்ளவா. என்னம்மா வேணும்? இன்னுமாடா உங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காரு? சரி சாமி, எனக்காக போயிட்டு கீழ் வீட்டு அக்கா கிட்ட அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வரியா? நேற்று தானம்மா நான் போனேன். அவனை அனுப்ப வேண்டியது தானே இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போ சாமி, என் தங்கம் இல்ல. சரி. டே அகிலே, இங்க பார்த்து எங்க அப்பா பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு திருவிழால. ஆன்ட்டி, ஆன்ட்டி, இந்தாம்மா, திரும்பலாம் என்ன அனுப்பாத. ஏன்டா அங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சாப்பாடு செஞ்சிட்டியாம்மா? இதோ செஞ்சிட்டே இருக்கேங்க. டைம் ஆகுதுமா, சீக்கிரமாக செய்யுமா. செஞ்சிடுறேங்க. ஏங்க, சொல்லுமா. 2 மாசத்துக்கான கூலி வாங்கிட்டு வாங்க மேஸ்திரி கிட்ட சொல்லி. வீட்டில் மல்லிகை சாமான் எதுவுமே இல்லை. கேட்டுக்கிட்டு தாம்மா இருக்கேன், தள்ளி தள்ளி போகுது. இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க. காலையில் யாரும்மா மலை மேலே ஏறினது? அதுவாங்க, அது மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்ட போறாங்களாங்க. இங்கே நம்ம வாரதே கேள்விக்குறியாக இருக்குது. இதில் மேலே மேலே மரத்தை வெட்டி கட்டிட்டு போகிறாங்க. பார்த்துங்க, உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்லைம்மா, டைம் ஆயிடுச்சுமா வேலைக்கு, நான் போயிட்டு வரேம்மா. ஏங்க, சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் விரிசல் விழுந்திருக்கு. மேஸ்திரி கிட்ட சொல்லி சிமெண்ட் வாங்கிட்டு வந்து. சரிம்மா, சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வரேம்மா. ஏன்பா இன்னும் ஸ்கூல் போகாமல் இருக்க? இல்லப்பா, தீபத்துக்கு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்கப்பா. சரிப்பா, அம்மா சாப்பிட கூப்பிட பாரு, போய் சாப்பிடு. சரிப்பா. அப்பா, தீபத்துக்கு பொம்மை கடை போட்டிருக்காங்கப்பா. என்ன கடைக்கு கூட்டின்னு போறீங்களாப்பா? சரிப்பா, போய் சாப்பிடு, சாயந்தரமா கூப்பிட்டு வரேன். ஐயா உள்ள வரலாம் ஐயா? வாடா மணி. வா மணி, வேலைலாம் பரவாயில்லையா? போயிட்டுருக்கு ஐயா, பரவாயில்ல. இல்லைங்க ஐயா, அது சொல்கிறேன் மணி, என்ன விஷயம்? ஐயா இந்த 2 மாதம் கூலி என்ன கொடுக்கல ஐயா. கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஐயா. இன்னும் கிளைண்ட்டு நம்மளுக்கு எதுவும் போடல, போட்ட உடனே கொடுத்துட போகிறேன். போயிட்டு வா, பார்த்துக்கலாம். இல்லை ஐயா, வீட்டு மளிகை சாமான் வாங்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஐயா. கொஞ்சம் பார்த்து பண்ணால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஐயா. ஏன்பா ஒரு தாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா? பார்த்துன்னே இருக்கிறேன், நீ மாட்டு பேசினே போகிற. வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோம். அதை விட்டுட்டு காசு தருவியா தரமாட்டியான்னு என்னை நீ கேள்வி கேட்கக்கூடாது. என்னையே எழுத்து பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? நாளிலேருந்து நீ எதுவும் வேலைக்கு வரத்தாவில்ல. நாளைக்கு வந்து கணக்கு பார்த்துட்டு உன் சம்பளத்தை வாங்கி நின்றுடுப்பா. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, வீட்டில் கஷ்டம் ஐயா, அதனால தான் கேட்டேன். வேறு வழி இல்லாமல் கேட்டேன் ஐயா. நாளிலேருந்து வேலைக்கு வந்துடுறேன் ஐயா. பார்த்துக்க, இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்கக்கூடாது. சரிங்க ஐயா. மணி வாடா, இங்க வாடா வாடா. என்னங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கம்பா, உட்கார். ஏம்பா டீ ஒன்று கொடு. ஏண்டா மணி, எப்படி இருக்கிற? பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? இருக்காங்க ஐயா. கடைசியில் காலேஜ் விட்டு ஓடனே அப்போ பார்த்தது நான் உன் ப்ரொஃபஸர், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஐயா. ஆமாம் மணி, இப்போ எங்கே போயின்னு இருக்க? வீட்டுக்கு தான் ஐயா. ஏம்பா என்னப்பா முகமெல்லாம் ஒரு வாட்டமாக சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ எங்கே வேலை செஞ்சுன்னு இருக்க?
அதே நாயுடு மேஸ்திரி தான் ஐயா. நாயுடு மேஸ்திரியா? ஏன்பா அவன் மோசமானவன், வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்குமே சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்களே, நீ எப்படிப்பா அவங்ககிட்ட வேலை செய்கிற? ஆமாம் ஐயா, இப்போவே 2 மாதம் கூலி கொடுக்காம அலகாய்ச்சிட்டு இருக்காரு. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. மணி, நீ அப்பயே ஒழுங்காக காலேஜ் படித்து டிகிரி முடிச்சிருந்தா இன்றைக்கி கண்டவங்கிட்டெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கஷ்டமே இருக்காதல்லவா? என்னப்பா, சரி, நாளைக்கு உனக்கு ஒரு வேலையை பார்த்து வைக்கிறேன். நாளைக்கா காலேஜ் வந்து என்ன அவசியம் பார். ரொம்ப நன்றி ஐயா, இந்த உதவியை மறக்க மாட்டேன். நாளை காலைல 9 மணிக்கு காலேஜ் வந்துடுறேன் ஐயா. மணி, நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய கடமை. நீ என்னுடைய மாணவன். உன்னை முன்னேற்றுறது என்னுடைய கடமை. அவசியம் என்னை வந்து நாளைக்கு வந்து பாரு காலேஜில். அவசியம் நாளை காலைல வந்துடுறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வரேன் ஐயா. சரிப்பா, பத்திரம். பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. என்னப்பா மழை அடுத்த நிறைய பெய்ய 12 மணி போதா? நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த பொம்மையெல்லாம் என்ன வேலைப்பா? அது 40, அது 50, அது 60 ரூபா. இந்த பொம்மை எவ்வளோப்பா? அது 40 ரூபாண்ணா. சரிப்பா, வேண்டாப்பா. ஏண்ணே என்னாச்சு? மழை வர மாதிரி இருக்குப்பா. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். சரிண்ணே. அம்மா இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா அகில்? சரிம்மா. அப்பா பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களேப்பா, எப்பப்பா போகலாம்? மழை ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. நாளைக்கு போகலாம்ப்பா. சரிப்பா. சரண், அப்பாவுக்கு துண்டு எடுத்துன்னு வந்துட்டாடா. இந்தாம்மா. என்னங்க இப்படி தொப்பரே நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? எங்கேயாச்சும் நின்றுட்டு வந்திருக்கலாம்ல. எங்கங்க மல்லிகை சாமான்? சரண், வெளியே இருக்கா பாரு, போய் எடுத்துட்டு வா. இன்றைக்கும் வாங்கிட்டு வரலாம்மா. என்னது, வாங்கிட்டு வரலையா? அப்போ காசா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? காசாச்சும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். பணம் கிடைக்கலம்மா இன்றைக்கும். கிடைக்கலையா? என்னையா நீ நினச்சிட்டு இருக்க? ஒரு வேளை கஞ்சி ஆக்குறதுக்கு கூட இங்கே அரிசி கிடையாது. ஒவ்வொரு டைமும் பக்கத்து வீட்டில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? உன்னை நம்பி வந்ததுக்கு, என் குடும்பத்தையும் என் படிப்பையும் விட்டதுக்கு உன் கூட சேர்ந்து நான் பிச்சை எடுக்கணுமா? ஏம்மா மறுபடியும் பிச்சை எடுக்க சொல்லிட்டு இருக்க? நாளை காலைல வேறு வேலைக்கு பேசிட்டோம்மா. நாளை காலைல வர சொல்லியிருக்காங்கம்மா. நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும்மா. அப்பா பசிக்குதுப்பா. காலைல சாப்பிட்டதுப்பா. அம்மா ஒன்றும் சாப்பாடே கொடுக்கல. ரொம்ப பசிக்குதுப்பா. ஏதாவது இருக்குதாம்மா சாப்பிட்றதுக்கு இப்போ? இல்லை. சரிம்மா, நான் கீழே போய் வாங்கிட்டு வரேம்மா. அப்பா நானும் வரேன்ப்பா. வேண்டாம்ப்பா, வெளியே மழை பெய்யுதுப்பா. நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. ஐயோ, ஏய், மலையிலேருந்து மண்ணு சரிஞ்சிருச்சு, எல்லாரும் வாங்கடா. வேணாப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்ப்பா. ஏண்ணே என்னாச்சு? காசு கம்மியாக இருக்குதுப்பா. எவ்வளோதாண்ணா இருக்கு? 30 ரூபா தான்ப்பா இருக்குது. சரி கொடுங்கண்ணே, மழை வர மாதிரி இருக்கு. நானும் கடையை க்ளோஸ் பண்ணணும். ஏங்க, நாளையிலேருந்து நம்ம வாழ்க்கையே மாறிடும்மா. அப்பா பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களேப்பா, எப்பப்பா போகலாம்? பெங்கல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவினால் மலை மீது இருந்த 35 டன் எடை கொண்ட பாறை உருண்டு வீட்டின் மேல் விழுந்தது. இதனால் வீட்டிற்குள் மண் சரிந்த நிலை
வீட்டிலிருந்த 7 பேர் 2 நாள் போராட்டத்திற்கு பின் சடலமாக மீட்கப்பட்டனர்.